வணக்கம். நான் காரைக்குடி மிளகு குழம்பு வைக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. ஆனால் நான் இப்படி தான் செய்வேன். ஒரு தடவை இந்த மிளகு குழம்ப நீங்கள் வச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மிளகு குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா உங்கள் விருந்தாளி சாப்பிட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரியான டேஸ்ட் இருக்கும். மிளகு குழம்புன்னே சொல்ல முடியாது. இது மிளகு வச்சுருக்கேன். நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால தேவையானது 50 கிராம் மிளகு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கேன். ஒரு 20 உடச்ச முந்திரி இருக்கும், அது வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு கசகசா வச்சுருக்கேன். மோர் மிளகாய் ஒரு 4 மோர் மிளகாய் வச்சுருக்கேன். இது தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கிராம்பு பட்டை, அது அன்னாச்சி பூவு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு, இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கணும். மிளகு, சோம்பு, முந்திரி, கசகசா, மோர் மிளகாய், தேங்காய். அது 4 பேருக்கு தேவையானது தேங்காயை அரைக்கணும். அது கூட இந்த 2 தக்காளி போடணும். தாளிப்புக்கு சின்ன சின்ன வெங்காயம் 2, ஒரு கருவேப்பிலை கொத்து, அவ்வளோதான். இதுக்கு கொத்தமல்லி உங்களோட விருப்பம் போடலாம், போட வேணாலும் இருக்கலாம். நான் ஆனால் போட மாட்டேன். ஆனால் அந்த கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது. அதனால் நான் போடல. வெறும் கருவேப்பிலை தான் போடுவேன். இதுக்கு இப்போ தேவையான பொருள் இப்போ கடாய், ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். கடாயில் இப்போது கடலை எண்ணெய் ஊற்றுறேன். அதையெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்காக இப்போது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதை ஊற்றிருக்கேன். இப்போ மிளகு போட்டுப்போம். மிளகு அதை போடுறேன். முந்திரி போடுறேன். மோர் மிளகாய் போடுறேன். இப்போது கசகசாவும் அதை போடுறேன். இப்போ எல்லாமே அது இப்போ ஒன்றா போட்டுருவோம். இப்போ எல்லாமே இருக்குது இந்த தட்டில். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காமிச்சேன். இப்போ எல்லாமே இதில் கொட்டி நம்ம எல்லாமே அதை கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து எடுத்துடணும். அது கூட தேங்காய் போடணும், தக்காளி போடணும். இது நல்லா கொஞ்சம் சவந்து வரணும். அது கடுகெல்லாம் இது மிளகு கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். இப்போது அது எல்லாமே கொஞ்சம் பொரியணும். இப்போ அது கூட நான் சீவி துருவி வச்சுருக்கிற தேங்காய், அது 4 பேருக்கு தேவையானது, அந்த குழம்புக்கு தேவையானது தேங்காய் நான் போடுறேன். அது நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா மிளகு நல்லா பொரிஞ்சு வருது. மிளகு நல்லா பொரியுது. மிளகு பொரியணும், அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். சிம்மிலே வச்சு அந்த மிளகு பொரிச்சு எடுங்க. ஏன்னா பட்டு பட்டுன்னு வெடித்து வெளியிலேயே சிதறிடும். இது அவ்வளோதாங்க. இது கூட அந்த 2 தக்காளியும் போட்டுறேன். அதை வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். இவ்வளோதாங்க. இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். நான் புளி எதுவுமே ஊற்றலை, மிளகாய் தூளும் போடல. இவ்வளோதான். மிளகு, அந்த மோர் மிளகாய், இதுதான் காரம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இதுதாங்க காரைக்குடி மிளகு குழம்பு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன். இப்போது அந்த சட்டியில் இப்போ தேவையானது கடலை எண்ணெய் ஊற்றுறேன். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய ஊற்றிப்போம். அந்த எண்ணெய் நல்லா நிறைய இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும்.
இப்போ அந்த பட்டை லவங்கம் ஒரு ஒரு ஏலக்காய்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து இப்போ இதில் போட்டுடுறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 2 வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். அது நல்லா பொரியணும். அது நல்லா பொரிஞ்சு வரணும். இங்கே பாருங்க, அரைச்சி விழுது இருக்குது. இந்த கலராகவே ஆவலை பாருங்க, அதே கலரில் தான் இருக்குது. ஏன்னா மோர் மிளகா போட்டதுனால உங்களுக்கு இந்த கலர் இருக்குது. நான் எதுவும் புளி எதுவுமே ஊற்றலை. இதே தான், வேறு எதுவுமே கிடையாது. லெமன் தான் பிழியணும். இப்போது நல்லா பொரிஞ்சு வரணும். பேருக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா பொரியுதுங்க. இந்த அரைச்சி வச்ச விழுதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தண்ணி பதத்துக்கு தேவையானது ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா செவந்துடுச்சு. இப்போது வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. வேறு வெண்ணெய் போடலங்க. இது ஒரு காலை போட்டு ஒரு சின்ன ஒரு பட்டையும் ஒரு அன்னாச்சி பூவும் கொஞ்சம் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. நல்லா சவந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விழுது இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் மீனில் அரைச்சி, அதை கரைச்சி தண்ணி ஊற்றி இப்போ 4 பேருக்கு தேவையானது மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நான் அதில் ஊற்றிடுவேன். இப்போ அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிறாங்க. கொதித்தோடனே இப்போ நம்ம உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு முடித்தோடனே நம்ம லெமனை பிழிஞ்சிடுவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் உப்பு எடுத்து உப்பு போடுறேன். தேவையானது கல் உப்பு, இது தேவை எவ்வளவோ அவ்வளோ போடுறேன். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கருப்பாகவே அவ்வளோ பாருங்கள் குழம்பு. இதுதாங்க மிளகு குழம்பு. கருப்பாகவே அவ்வளோ பாருங்கள். நல்லா கொதித்து நல்லா திக்காக வரணும். இது வந்தோடனே நான் உங்களுக்கு லெமன் பிழிஞ்சு அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை பிழிகிறேன். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா புளி ஊற்றலை. இவ்வளோதாங்க, இது காரைக்குடி மிளகு குழம்பு. அவ்வளோதாங்க. லெமன் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவும் கொதிக்க வேணாம். ஏற்கனவே நல்லா கொதிச்சிச்சு. நல்லா கொதிச்சு பொங்கி வருது பாருங்கள். நான் லெமனை ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இதுதாங்க காரைக்குடி மிளகு குழம்பு. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு தடவை நீங்கள் வேறு மாதிரி புளியெல்லாம் ஊற்றி செய்வீங்க, சீரகெல்லாம் போட்டு. அதனால் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போடுவீங்க நிறைய. நான் அந்த மாதிரியெல்லாம் போடல. இது காரைக்குடிக்கு தேவையானது, மிளகு குழம்புக்கு தேவையானது தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு தடவை நீங்கள் வீட்டில் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட
சாதத்தில் நெய் கொஞ்சம் போட்டு மிளகு குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.